ஒரு கவிதை மாதிரி இருக்கிற ஒரு ஆசையை எடுத்து அதை ஒரு $1 பில்லியன் இன்ஜினியரிங் பிளானா மாத்த முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கற்பனை கிடையாது. இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நிஜமாக்கலாம் அன்றதுக்கான ஒரு பயணம். சரி, இந்த வரிகளை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு ஸ்பேஸ்ஷிப் பத்தி மட்டும் பேசல. இது டெக்னாலஜி, ஆரோக்கியம், செல்வம், அப்புறம் உண்மையை தேடுற ஒரு தத்துவம். இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முழுமையான பார்வை. ஒருத்தரோட ஆழமான விருப்பம் இதுல தெரியுது இல்லையா? இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புது. இவ்ளோ பெரிய தனிப்பட்ட ஒரு ஆசையை எடுத்து அதை நிஜமாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமா மாத்த முடியுமா? வாங்க அந்த பயணத்தோட ஒவ்வொரு படியையும் இப்போ நாம பார்க்கலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா முதல்ல நாம இந்த கவிதை மாதிரி இருக்கிற ஆசைய ஒரு தெளிவான அளவிடக்கூடிய இலக்கா மாத்தணும். இங்க தான் விஷயமே மாறுது. இது ஏதோ ஒரு விண்கலத்தை அனுப்புறது பத்துனது மட்டும் இல்ல. இது மனுஷங்களோட உயிர், தானா சரி பண்ணிக்கிற ரோபோக்கள், அப்புறம் 20 வருஷத்துக்கும் மேல யாருடைய உதவியும் இல்லாம இயங்குறது, இப்படி ஒரு முழுமையான உயிர் வாழும் அமைப்பை உருவாக்குறது. இதுதான் இந்த திட்டத்தோட இதயம். இவ்வளவு பெரிய ஒரு லட்சியம் வெறும் டெக்னாலஜியை மட்டும் நம்பி வெற்றி பெற முடியாது. அதுக்கு நிலையான 3 தூண்கள் கொண்ட ஒரு வலுவான அடித்தளம் தேவை. இந்த திட்டத்தோட முக்கியமான ரூல் இதுதான். டெக்னாலஜி, மனுஷனோட ஆரோக்கியம், அப்புறம் பணம். இந்த 3 தூண்களும் சமமா வளரணும். இதுல ஒன்னு பலவீனமானா கூட முழு திட்டமும் தோல்வியடைஞ்சிடும். 3மே ஒன்னோடொன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்கு. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். 20 வருஷம் ஆகப் போற ஒரு ப்ராஜெக்ட நீங்க எப்படி தான் தொடங்குவீங்க? நீங்க எடுத்த உடனே வேலையை ஆரம்பிக்க முடியாது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அணுகுமுறையோட தான் தொடங்கணும். இங்க ஒரு விஷயத்த கவனிங்க. முதல் 3 வருஷம் தனிப்பட்ட தயாரிப்புக்கும் அடித்தளத்தை பலப்படுத்துறதுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் முக்கியமான டெக்னாலஜி ரிசர்ச்சே தொடங்குது. ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்குறதும் டெஸ்ட் பண்றதும் பயணத்தோட பிற்பகுதியில, அதாவது 8லேருந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்குது. இது மெஷினுக்கு முன்னாடி மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பிரம்மாண்டமான 20 வருஷ பயணத்தோட முதல் 90 நாட்கள் ஸ்பேஸ்ஷிப் பாகங்களை உருவாக்குறத பத்தி கிடையாது. அது ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டர், தனிப்பட்ட ஹெல்த் பிளான், அப்புறம் ஃபண்டிங் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறத பத்தி தான். இது எவ்வளோ பெரிய கனவா இருந்தாலும் அதை இன்னைக்கே தொடங்கக்கூடிய சின்ன சின்ன படிகளா மாத்துது. இப்போ நாம இந்த திட்டத்தோட மைய புள்ளிக்கு வர்றோம். அதாவது ஒரு சாதாரண மெஷினா இல்லாம தன்னைத்தானே பராமரிச்சுக்கிற திறன் கொண்ட ஒரு உயிருள்ள சிஸ்டம் மாதிரி ஒரு விண்கலம். இந்த செயல்முறை எவ்வளவு அருமையா விளக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்டெப் 1, AI ஒரு கோளாற முன்னாடியே கண்டுபிடிச்சிரும். ஸ்டெப் 2, ரோபோக்கள் கருவிகளை தயார் செஞ்சிரும். ஸ்டெப் 3, பழுது பார்க்கும் வேலை நடக்கும். ஸ்டெப் 4, AI அந்த வேலையை சரி பார்க்கும். அதாவது ஒரு பெரிய விபத்தா மாற வேண்டிய ஒரு விஷயத்த இது ஒரு சாதாரண திட்டமிடப்பட்ட மெயின்டெனன்ஸா மாத்திடுது. எந்த அவசரத்துக்கும் இடமில்ல. இங்க இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே அடிப்படையானது. இடது பக்கம் பாத்தீங்கன்னா பூமிக்கு ஒரு தொப்புள் கொடி மாதிரி இணைக்கப்பட்ட ஒரு பலவீனமான அமைப்பு. ஆனா வலது பக்கம் உண்மையான நீண்டகால தன்னாட்சிக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பு. இது சார்ந்திருப்பதிலிருந்து சுதந்திரத்திற்கு மாறுற ஒரு பெரிய படி. 20 வருஷ வாரண்டி, தானா இயங்குற ரோபோக்கள், தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு வெளி ஓடு. இந்த அளவுக்கு நம்பகத்தன்மைக்கு ஒரு விலை இருந்தே ஆகணும் இல்லையா? அப்போ விண்வெளியில 20 வருஷ கேரண்டிக்கு விலை என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த பிளான் படி மொத்த செலவு தோராயமா 3லேருந்து $6 பில்லியன் வரைக்கும் ஆகும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய தொகை தான். ஆனா நாசாவோட பெரிய விண்வெளி ஆய்வு திட்டங்களோட செலவுகளோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதுதான். இந்த பணம்லாம் எங்க போகுதுன்னு இந்த டேபிள் காட்டுது. இதுல மிகப்பெரிய செலவுகள் அட்வான்ஸ்ட் நியூக்ளியர் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இயக்கிற சிக்கலான AI சாஃப்ட்வேர். ஏன்னா இது ரெண்டும் தான் அந்த விண்கலத்தோட நீண்ட ஆயுளையும் தன்னாட்சியையும் உறுதி செய்ய போற முக்கியமான டெக்னாலஜிகள். சரி, இதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்த்த பிறகு இந்த முழு பிளான்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? அது என்னன்னா, இந்த திட்டத்தோட மிக முக்கியமான பாகம் டெக்னாலஜி கிடையாது, அது மனுஷன். கனவு காண்றவரோட சொந்த ஆரோக்கியம், பொறுமை மற்றும் தெளிவு, இதுதான் ராக்கெட் சயின்ஸ்க்கு முன்னாடி மிக உயர்ந்த முன்னுரிமையா கருதப்படுது. இந்த திட்டமே இந்த முக்கியமான ஒரு அட்வைஸோட தான் முடியுது. பொறுமை என்றது ஒரு சீனக வளம் அன்றது இது நமக்கு நினைப்புப்படுத்துது. இது நம்மள ஒரு கடைசி சிந்தனைக்கு கொண்டு வருது. இவ்வளவு விரிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு சின்ன ஆசையில தான் தொடங்குச்சு. அப்போ உங்களுடைய பெரிய கனவை வரைபடமாக்க நீங்க எடுக்கக்கூடிய முதல் சின்ன உறுதியான படி என்ன? யோசிச்சு பாருங்க.